ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 10th 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கான செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்குமே தனித்தனியாக உங்களுக்கு யூனிட் வைஸ் சிலபஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த சிலபஸ் ஃபாலோ பண்ணி உங்களுடைய செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுக்கோங்க. உங்களுக்கு இப்போ ஸ்டாண்டர்ட் வைஸ் உங்களுக்கான சிலபஸ் எல்லாமே வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸுமே யூனிட் வைஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. தமிழுக்கு உங்களுக்கு யூனிட் 5 அண்ட் 6 மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே போதுமானது செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு. தென் இங்கிலீஷ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 அண்ட் 6, மேக்ஸ் வந்து யூனிட் 7, 8, 9 இந்த 3 யூனிட்டுமே நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் வரும். தென் ஃபிசிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 7, 8, 9, 10 இந்த யூனிட்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. கெமிஸ்ட்ரி 5, 9, 10, 13, 14 இது எல்லாமே படிச்சுக்கோங்க. உங்களுடைய செகண்ட் வால்யூமில் புக்ஸில் இருந்தும் உங்களுக்கு யூனிட்ஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா பயாலஜியில் 6, 7, 8, 9 இது எல்லாமே பயோபாட்டனி. பயோசுவாலஜியில் 9, 10, 11, 12 இது எல்லாமே படிச்சுக்கோங்க. உங்களுக்கு வேறு என்ன ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்டுக்கான செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான சிலபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு யூனிட் வைஸ் என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தமிழில் 5 அண்ட் 6, இங்கிலீஷில் 5 அண்ட் 6 இந்த யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மேக்ஸில் 7, 8, 9, 10 இந்த யூனிட்ஸ்லாம் இருக்குது. ஃபிசிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா 7, 8, 9, 10. கெமிஸ்ட்ரி உங்களுக்கு 5, 9, 10, 13, 14 இந்த யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. பயாலஜியில் உங்களுக்கு 9, 10, 11, 12, 13 இது வந்து பயோபாட்டனி. பயோசுவாலஜியில் உங்களுக்கு 9, 10, 11, 12 இந்த யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக இந்த யூனிட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து மட்டும்தான் உங்களுக்கான செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாம் கொஷின்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு என்ன ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் வேணும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 10th ஸ்டாண்டர்டுக்கான செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கான சிலபஸ் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கும். 10th ஸ்டாண்டர்டுக்கான சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே யூனிட் வைஸ் உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் கொடுத்துருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுடைய செகண்ட் மிட் டேர்ம் எக்ஸாமுக்கு. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தமிழில் 5, 6, 7 இந்த யூனிட்ஸ் எல்லாமே இருக்குது. இங்கிலீஷில் உங்களுக்கு சேம் தான் 5, 6, 7 இந்த யூனிட்ஸ் இருக்குது. மேக்ஸு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு யூனிட் 3ல் 3.16 இருந்து 3.19 இந்த டாபிக்ஸ் மட்டுமே கவர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. யூனிட் 4ல் 4.3 அண்ட் 4.4 இது வரைக்குமே கவர் பண்ணிங்க போதுமானது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்கா 6.2, 6.4, 7.1 7.4 இது மட்டுமே நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. சயின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி செப்பரேட்டாக கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு யூனிட்டுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சோசியல் சயின்ஸ் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியோகிராஃபி அண்ட் எக்கனாமிக்ஸ் செப்பரேட்டாக என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரியில் 5 to 9 6 to 9, கெமிஸ்ட்ரியில் 4, 5, ஜியோகிராஃபியில் 6 and 7, எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 4 and 5 இந்த யூனிட்ஸ் மட்டுமே நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.